எண்ணங்களை மேம்படுத்துங்கள். 70 எம்.இ.ஆர். கோப்மேயர். அத்தியாயம் 70. நீ கோழியா அல்லது கழுகா? மலைப்பகுதியில் வாழ்ந்த ஒரு சிறுவன், பாறைகள் நிறைந்த செங்குத்தான குன்றின் மீது அமைந்திருந்த ஒரு மரத்தில் கழுகு ஒன்றின் கூட்டைக் கண்டான். அந்தக் கூட்டிற்குள் ஒரு கழுகு முட்டை இருந்தது. அச்சிறுவன் அந்த முட்டையை வீட்டிற்கு எடுத்துச் சென்று அடைகாத்துக் கொண்டிருந்த ஒரு கோழியின் கூட்டிற்குள் வைத்தான். அடுத்தடுத்து பல கோழிகளின் அடைகாப்பிற்கு உட்படுத்தப்பட்ட பிறகு, இறுதியாக அந்த கழுகு முட்டையும் மற்ற கோழி முட்டைகளுடன் சேர்ந்து பொரித்தது. அந்த இளம் கழுகு கோழிக் குஞ்சுகளுடன் விளையாடியது. இயல்பாகவே தன்னை அவற்றைப் போலவே, அதாவது ஒரு கோழியாகவே அது எண்ணிக்கொண்டது. அந்தக் கழுகு குஞ்சு தன்னை ஒரு கோழி என்றே நம்பியிருந்ததால், இயல்பாகவே அது ஒரு கோழியைப் போலவே வாழ்ந்து, கோழியைப் போலவே நடந்து கொண்டது. அது பறக்க முயற்சி செய்யவில்லை, மாறாக வேலியிடப்பட்ட கோழிப் பண்ணைக்குள்ளேயே மற்ற கோழிகளுடன் தங்கியிருந்தது. ஆயினும் அந்தக் கழுகு பெரிதாக வளர்ந்து வலிமை பெற்றபோது, தான் வெறும் ஒரு கோழியை விட மேலானவன் என்னும் ஓர் உணர்தல் அதன் உள்ளத்தில் எழுந்தது. அதற்கு பறக்க வேண்டும் என்ற பேராவல் தோன்றியது. சில முறை முயற்சி செய்த பிறகு, தன்னால் உண்மையில் பறக்க முடியும் என்று அந்தக் கழுகு நம்பத் தொடங்கியது. மேலும் தன்னால் பறக்க முடியும் என்று அது உறுதியாக நம்பியதாலேயே அதனால் பறக்கவும் முடிந்தது. ஆகவே அவன் தன் வலிமைமிக்க இறக்கைகளை விரித்து பறக்கத் தொடங்கினான். இன்னும் உயரே, உயரே, உயரே. இறுதியில் ஒரு உயர்ந்த மலையின் உச்சியில் அமைந்திருந்த தன் புதிய இருப்பிடத்தை அவன் அடைந்தான். தனக்கென ஒரு மகத்தான விதி அமைந்திருப்பதாக அவன் உறுதியாக நம்பியதால், அழுக்கு நிறைந்த ஒரு கோழிப்பட்டியில் முடங்கி கிடக்கும் சாதாரண கோழிதான் அல்ல என்பதை அவன் நன்கு உணர்ந்திருந்தான். அவன் கொண்டிருந்த அந்த நம்பிக்கையே அவனது உண்மையான ஆற்றல்களை வெளிக்கொணர்ந்தது. இப்போது அவன் அந்த மிக உயர்ந்த சிகரத்தில் வாழ்ந்தான். துணிச்சலுக்கும் சுதந்திரத்திற்கும் பெருமைமிகு அடையாளமாக திகழ்ந்து, அந்த பிரகாசமான நீலவானில் உயர்ந்து பறந்தான். இயற்கையின் மிகவும் வலிமையான சக்திகள் கண்ணுக்கு புலப்படாதவையே. வெப்பம், ஒலி, காற்று, மின்சாரம், ஈர்ப்பு விசை. அதேபோலவே மனிதனின் மிகவும் வலிமையான சக்திகளும் கண்ணுக்கு புலப்படாதவையே. அன்பு, சிந்தனை, ஆசை, நம்பிக்கை. மேற்கண்ட கதையில் அந்த கழுகு தன்னை ஒரு கோழி என்று நம்பியிருந்த காலம் முழுவதும் அது ஒரு கோழியைப் போலவே வாழ்ந்து, கோழியைப் போலவே செயல்பட்டது. அந்த கழுகைப் பொறுத்தவரை அது எதை நம்பியதோ, அதாவது ஒரு கோழியே, அதுவாகவே அது இருந்தது. ஆனால் தன்னைவிட ஒரு கோழியை விடவும் மேலான ஆற்றல்களும் திறன்களும் தன்னிடம் இருப்பதாக அந்த கழுகு நம்பத் தொடங்கிய கணமே, அதன் ஆற்றல்களும் திறன்களும் அதன் நம்பிக்கைக்கு ஈடு கொடுக்கும் வகையில் வளர்ந்தன. ஆகவே உங்கள் சொந்த ஆற்றல்களின் மீதும் திறன்களின் மீதும் நீங்கள் எந்த அளவிற்கு நம்பிக்கை வளர்த்துக் கொள்கிறீர்களோ, அதே அளவிற்கு அந்த ஆற்றல்களையும் திறன்களையும் உங்களால் பெருக்கிக் கொள்ள முடியும். உளவியலாளர்கள் நம்மிடம் இவ்வாறு கூறுகிறார்கள்: மனம் எதைச் சிந்திக்கவும் நம்பவும் முடிகிறதோ அதை மனிதனால் சாதிக்க முடியும். இதைவிட வெகு முன்னரே விவிலியம் இவ்வாறு கூறியுள்ளது: நம்புகிறவனுக்கு அனைத்தும் சாத்தியமே. உங்கள் நம்பிக்கைகளுக்கு நேரடி விகிதத்தில் நீங்கள் சாதிக்க முடிவது மட்டுமல்லாமல், நீங்கள் எதை நம்புகிறீர்களோ அதுவாகவே நீங்கள் உண்மையில் மாறிவிடுகிறீர்கள். வேதாகமம் இவ்வாறு கூறுகிறது: ஒருவன் தன் இருதயத்தில் ஆழமாக எதைச் சிந்திக்கிறானோ அவன்தான் அதுவாகவே இருக்கிறான். புத்தர் போதித்தார்: நாம் எத்தகையவர்களாக இருக்கிறோமோ அது அனைத்தும் நாம் சிந்தித்ததின், ஆழ்ந்து நம்பியதின் விளைவே ஆகும். அனைத்து மாபெரும் மதங்கள், மாபெரும் சிந்தனையாளர்கள், மாபெரும் தத்துவஞானிகள், தற்போது நவீன உளவியலாளர்கள் ஆகியோரின் போதனைகள் அனைத்திலும் பின்வரும் 2 மகத்தான உண்மைகள் தனித்து நிற்கின்றன. 1. உங்களால் சாதிக்க முடியும் என்று நீங்கள் எதை நம்புகிறீர்களோ அதை உங்களால் சாதிக்க முடியும். மற்றும் 2. நீங்கள் என்பவரே உங்கள் நம்பிக்கைகளின் விளைவு ஆவீர்கள்.
வரலாறு முழுவதிலும் நவீன காலம் உட்பட வாழ்ந்த அனைத்து பெரும் சிந்தனையாளர்களும் தவறாக இருக்க முடியாது. ஹார்வர்டைச் சேர்ந்த புகழ்பெற்ற தத்துவஞானியும் உளவியலாளருமான வில்லியம் ஜேம்ஸ் இவ்வாறு போதித்தார்: நம்பிக்கையே உண்மையான யதார்த்தத்தை உருவாக்குகிறதையு. இந்நாடு ஈன்றெடுத்த மிகச்சிறந்த ஞானிகளுள் ஒருவரான எமர்சன் இவ்வாறு எழுதினார்: நம்பிக்கையின்மைக்கு ஈடாக எந்த ஒரு சாதனையும், எந்த ஒரு உதவியும், எந்த ஒரு பயிற்சியும் அமையாதையு. புகழ்பெற்ற எழுத்தாளர் புரூஸ் பார்டன் கூறியது போல, தங்களுக்குள் இருக்கும் ஏதோ ஒன்று சூழ்நிலைகளை விடச் சிறந்தது என்று நம்பத் துணிந்தவர்களைத் தவிர வேறு யாராலும் மகத்தான எதையும் சாதிக்க முடிந்ததில்லையு. நீங்கள் எதை நம்பத் துணிகிறீர்கள்? நீங்கள் கோழியா அல்லது கழுகா?